இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கணும், ஏசியாவுக்கு போகிறோம் அதையும் ஜெயிக்கணும், டெஸ்ட்டில் நல்ல பேர் வாங்கணும் சாமியே. இந்தாங்க சாமி, நீங்களே பார்த்துருங்க. பார்த்தாலே தெரியுது 7 வருது. 7 வருதா? என்ன சாமி சொல்றீங்க? பார்க்கலாமா? திரும்புங்க இந்த 7 வந்திருக்குல, இதுலயே தெரிய வேண்டாமா நம்ம லட்சணம் என்னன்னு? சார், உங்களை வச்சு இது வரைக்கும் வாழ்ந்ததுன்னு பார்த்தா ஒரு 3 பேர் வச்சுக்கலாம். ஆனா அழிஞ்சதுன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு ஊரே இருக்கு. உங்களுக்கு நல்ல காலம்னு ஒண்ணு இருக்குமா இல்லையான்னு தெரியல. உங்க புத்திய மாத்தினீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க புத்திய மாத்தணும், உங்க மனசை மாத்தணும். உங்களே மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, ஊரும் நல்லா இருக்கும், கிரிக்கெட்டும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். சாமி, நான் நல்லதை எனக்கு நல்லது நடக்கணும், என்னால டீமுக்கு நல்லது நடக்கணும், என்னால் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும். எல்லாம் நீங்க சொல்றது ரைட்டு. கட்டத்துல இல்லையே, புக்ல இல்லையே, நீங்க எடுத்தது 7ஆம் நம்பர், அதுலயே தெரிய வேண்டாமா? தினைக்கு நான் பொய்யா சொன்னேன், உங்க கண்ணு முன்னாடி காமிச்ச 7 வந்திருக்கு. விடுங்க. பரிகாரம் தான் சொல்லுங்க. பரிகாரம் என்ன தெரியுமா பண்ணணும்? 5 கால் உள்ள மானை போய் தேடி அந்த மான்ல உள்ள பாலை வாங்கி டீ தூளை போட்டு குடிச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. 5 கால் இருக்கிற மான். அதுக்கு நான் எங்க போறது? அது எனக்கு தெரியாது. தெரியுதுல, இல்லைன்னு தெரியுதுல. அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். போயிருங்க, எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். போயிட்டு வாங்க. T20 போயிட்டு வாங்க. அடுத்த ஆள் வாங்க. சார் சார், கைய கொடுங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன். என்ன இந்த பக்கம் எதுவும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. நல்லா. புது வருஷம் பிறந்திருக்கான். ஆமா ஆமா. வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கையா? உங்க வாழ்க்கைக்கு என்னங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சில பேர் பின்னாடி பேசுறாங்க, வயசாயிருச்சு. ஜோசி இங்க வந்திருக்கீங்க. நம்ம ஜோசியமா? சரி, ஓகே, இந்தாங்க, பண்ணுங்க, எடுங்க. என்னங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க? அவ்வளவுதாங்க, எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறது தான். ஓபன் பண்ணுங்க. பாருங்க, இதுல கூட 2வது நம்பர் வந்திருக்கு. நீங்க 2, அவர் 1. எப்படிங்க அந்த பாண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நான் பொய் சொல்லல, இந்தாங்க பாத்துக்கோங்க. 2ஆம் நம்பர் வந்திருக்கு. அதாவது ஒரு காலத்துல அவரு 2ஆ இருந்தாரு, நீங்க 1ஆ இருந்தீங்க. இப்ப நீங்க 2ஆ இருக்கீங்க, அவர் 1ஆ இருக்காரு. உங்களுக்கு பல தடைகள் வரும். தடை அதை உடை புது சரித்திரம் படைன்னு நீங்க மேல ஏறி வருவீங்க. ஆனா என்ன, சுத்து வட்டாரங்கள் சரியில்லை. அதுக்குதான் என்ன பண்ண தெரியல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொலை பண்ணிருங்க. கொலை பண்ணுங்கன்னா, நான் ஆளை கொலை பண்ண சொல்லல. உங்களுக்கு சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குல்ல, அதை சுத்தி அழிச்சிடும். ஆனா அழிச்சாலும் பீடை விடாது. நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க, அந்த பீடை ஒரு முடிவெடுக்கும், அது ஒரு முடிவெடுக்கும், நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க. ஒரு மாதிரி ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம். எதிர்பாராதைக்கு எதிர்பாருங்கள். அதான் உங்களோட வாழ்க்கையோட கணிப்பு. இல்ல சாமி, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அதான் எனக்கு ஒரு சின்னது, இந்த 27 வேர்ல்டு கப் அடிச்ச முடியுமா? இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஒரு 200 250 அடிக்க முடியுமா? வேர்ல்டு கப் அடிப்பது உறுதி. ஆனா நீங்க இருப்பீங்களா இல்லையான்றது பின்னர் தான் அறிவிக்கப்படும். சரி, இந்த 200 ஓடியில அது அவருக்கு ஏதோ இருக்குன்னு எனக்கு கட்டத்துல தோணுது. உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கு, அதனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா அடிங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். நன்றி சாமி. போயிட்டு வாங்க. இவரெல்லாம் நமக்கு வர்றாரு, பார்த்தாலே தெரியுது. கம்பீர் அனுப்பிச்சுட்டாரு. கில்லா? ஓ அப்படியா? சாரிப்பா, சொன்னாலே தெரிஞ்சு. என்னப்பா கில்லுக்கு என்ன சொல்லு? என்ன T20 வேர்ல்டு கப் படிக்கணும். அதுக்கு நீ விளையாடணும்ல. இல்ல, இப்ப 15 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஜோசியத்தை பார்த்து அதுல நல்ல பேட்ஸ்மேன் யாரு வெளியே போவாங்க, என் பேர் உள்ளவர்னு பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தியா? இந்த எண்ணத்தை நீ அவாய்ட் பண்ணி இருந்தேனாலே இந்நேரம் நீ அந்த ஸ்குவாட்ல இருந்திருப்ப. சரி, இந்த எண்ணம் உனக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, புக்கை தர பாப்போம், ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். நல்லதா சொல்லணும். நீ புக்கை தர இருந்தாத்தானே சொல்ல முடியும். எடு, இந்தா லட்சணம் தான் தெரியுதுல. கடைசி அட்டையை போய் எவனாச்சும் அடுப்பானா? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இல்ல, அவ்வளவு பண்ணிருக்கே. அவ்வளவு பண்ணதுனாலதான் எதுவுமே இல்லை. டேய், என்ன தெரியுமா பிரச்சனை? நீ பெர்ஃபார்ம் பண்ணல. இவ்வளவு பண்ற, உசுர கொடுத்து பண்ற, டெஸ்ட்ல பண்ற, ஓடியில பண்ற. நீ எங்க வாய்ப்பு கேட்கிற? இந்த லட்சணத்துல இருந்தா எப்படிடா முன்னேற முடியும்? உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு வச்சுக்காரு. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை பண்ணேன்னா கண்டிப்பா நீ 3 ஃபார்மேட் கேப்டன் ஆயிடலாம். சூப்பர். சொல்லுங்க, எத்தனை ஃபார்மேட் கேப்டன் ஆகணும்? 3 ஃபார்மேட் கேப்டன் ஆகணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? 3 கால் எலி இருக்கு தெரியுமா?
ஆமா 3க்கு 3 எடுக்கணும்ல. சரி ஓகே. 3 கால் எலிய பிடிச்சு அத சூப்பு போட்டு எலிக்கே கொடுத்துடணும். ஓ சரி ஓகே. எப்படின்னா 3 கால் எலிய பிடிக்கிற அந்த எலிய பிடிச்சு சூப்பு போட்டு அந்த எலிக்கே கொடுத்துடணும். வேற எலிக்கு கொடுக்க கூடாதுப்பா, பரிகாரம் பலிக்காது. 3 கால் எலிய பிடி, சரி சூப்ப போடு. அதெல்லாம் போட்டுலாம் அதை எப்படி குடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த எலியை தானே குடிக்க வைக்கணும் சொல்றேன். அதுதான்ப்பா பரிகாரம். போய் பரிகாரம் பண்ணு. வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 ஃபார்மட் கேப்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3 ஃபார்மட் கேப்டன் ஆகணும்னா 3 கால் எலி வேணும். உன் வாழ்க்கை எலி கையில இருக்கு, கால்ல இருக்கு. எலி கால்ல கூட இல்ல, எலி கையில கூட இல்ல, எலி கால்ல போய் விழுகுற. ஓ அடுத்த ஆள் வாங்க சாமி. மூத்தவங்க 2 பேரும் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போடா, அவர் நல்லா சொல்றாரு, உனக்கு நல்லதா சொல்லுவாரு, நீ இந்த வருஷம் மட்டும் இருக்க கூடாது, வருங்காலத்துல வர எல்லா T20 இதுக்கு ஃபார்மேட்டுக்குமே நீ மட்டும் தான் கேப்டனா இருக்கணும்னு சொல்லி விட்டாங்க. அதனால 2026 நான் அடிப்பேனா இல்ல 2028 வரை நான் நிலைப்பேனா, அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இவ்வளவு பேசுறீல, என்ன சொன்ன வந்தோடனே அவங்க எல்லாம் நல்லது சொன்னாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு நல்லது இருந்துச்சு, நான் சொன்னேன். உனக்கு தான் இல்லையே, ஏதாச்சும் எடு வருதான். இல்ல என்னதான் மிஸ்டர் 360 சொல்றாங்கல்ல, அது அந்த காலம். கரண்ட் காலத்துக்கு வா, எடு புக் எடு ஓபன் பண்ணு. சரி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் பேர் சொல்லுங்க. எனக்கு ஹீரோயின் எல்லாம் பிடிக்காது. நீங்க அமலா பிடிக்கும். பழைய அமலா, இந்த அமலா கிடையாது. உனக்கு வந்திருக்கிற நம்பர் வந்து 6. அருமையான வருஷமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 6 அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஒரு இதுனா, கப்படிப்ப கன்ஃபார்ம் கப்படிப்ப. சூப்பர். எப்படி சொல்றேன்னு சொல்லு. USA கூட மேட்ச் வரும், இந்த மாதிரி ஒரு 3 டீம் கூட வரும், அதுல நல்லா அடிச்சிருவேன். அதனால ஃபார்முக்கு வருவேன் நம்புவோம். ஆனா என்ன, கேப்டன் நல்லா பண்ணிடுவேன், கப்பு வாய்ப்பு இருக்கு. அந்த முக ராசி இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. இன்னொன்னு உனக்கு ஒரு இது இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. இந்த சின்சான் ஒண்ணு சொல்லுவா இல்ல, சின்சான் பொம்மை படம் இல்லப்பா, சின்சான். இந்த சின்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிரு. எனக்கு என்னமோ அதனாலதான் உன் பேட்டிங் வரலன்னு எனக்கு தோணுது. இல்ல அதை அவாய்ட் பண்ணா கேப்டன்ஷிப் போயிடணும் பின்னாடி பேசிக்கிறேன். கேப்டன்ஷிப் முக்கியமா, பேட்டிங் ஃபார்ம் முக்கியமா? டீம்ல இருக்கணும், பேட்டிங் தான் வேணும். போயிட்டு வா. அடுத்த ஆள் வாங்க. வாங்க சாமி. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் சொல்லுங்க. அப்புறம் 25 போயிருச்சு, நாசமா போயிருச்சு. உங்களுக்கு வந்து மறக்க வேண்டிய வருஷம்னா 25 மட்டும்தான். ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்படியே என்னமோ புதகுழியில விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த வருஷம் லைட்டா கை மேல வந்திருக்கு. அந்த கை ஓங்கணும். அதுக்கு நீங்க புக்ல ஒரு நம்பர் எடுக்கணும். எந்த குருவாயிரப்பா, தேவையில்லாத கண்டென்ட் இதெல்லாம். புக்கர்றானா எதுக்கு இதெல்லாம்? வாங்க சாமி, நான் ஜெயிக்கணும். பாருங்க உங்களுக்கு வந்திருக்கிற நம்பர் என்னன்ட்டு. 7. நீங்க யாரு? விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். 7னா யாரு? விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இப்போ நீங்க எந்த IPL டீம்ல செலக்ட் ஆயிருக்கீங்க? விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனோட டீம்ல. 7க்குனே உகந்த நம்பர். அப்ப அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க, மறந்துருங்க. இனிமேல் நடக்க போறத மட்டும் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? கிரவுண்ட்ல உட்கார்ந்து, புரியுதா? அப்பயும் பெர்ஃபார்ம் பண்றது. எல்லாருமே நின்று பேட்டிங் ஆடுவாங்க, நீங்க உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டு பேட்டிங் ஆடுவீங்க. புரியுதா? நம்மதான் அந்த ஒரு நம்பர் நீங்க எடுத்திருக்கீங்க. நான் சொல்லல, ஒட்டம் சொல்லுதுங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான். இதே பாசியோட போங்க. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பாரு. என்ன சாமி, எப்படி இருக்கீங்க? தம்பி, இது வந்து இது ஜாதகம் பாக்குற இடம். ஆமா, நான் உங்களுக்கு எதுக்கு பார்க்க வந்தேன்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீ பார்க்க வந்த இடம் பக்கத்துல இருக்கு, இந்த இடம் அது இல்ல. அப்பா வந்துட்டாரோ? சரி வா, வந்துட்டேல. என்ன உனக்கு ஜோசியம் பார்க்கணுமா? என்ன சொல்லுவீங்க? முதல் ஜோசியம் பார்ப்போம். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். என் வாழ்க்கை என்ன குறை? 24 இருந்து நல்லா போயிட்டு இருக்கேன். இது வேற பாக்கணுமா? இருந்தாலும் நான் பார்த்து சொல்றேன். இருந்தாலும் பாக்கணுமா? நீங்க நான் பார்த்து சொல்றேன். சரி இந்தாங்க, 26 கப்பு ஹர்திக் பாண்டியா பேர்ல இருக்கும். தம்பி இப்படி நிப்பேன். தம்பி, இந்த 3ன்னு வந்திருக்குப்பா. எனக்கு என்னமோ இந்த வருஷத்துல நீ 3 ஃபார்மேட் பிளேயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் நடக்காதுங்க. இல்லப்பா, கட்டம் சொல்லுது. ஆனா இவங்க விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அதுக்கு வேற பரிகாரம்? அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. நீ வந்து இப்ப வந்து ஒரு மாதிரி ஒரு பீஸ்ட் மோடுல இருக்க பாத்தியா? அப்ப பீஸ்ட்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வருது? தளபதி தான் ஞாபகம் வருது. பிராக் லெஸ்னர் ஞாபகம் வரும்.
ஓ பிராக் லெஸ்னர், ஓகே. பிராக் லெஸ்னர்ட்ட போய் அவர் சூப்பர் லெக் சிட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த சூப்பர் லெக் சிட்டி ஊருக்கு போய் அந்த இளநிய வாங்கி பிராக் லெஸ்னருக்கு நீ ஊட்டி விடணும். அவருக்கு நான் ஊட்டி விட்டா நான் எப்படி 3 ஃபார்மேட்ல வருவேன்? கட்டா தான் சொல்லுது. சூப்பர் லெக் சிட்டி ஊரை அந்த ஊருக்கு போய் இளநி வாங்கிட்டு வா. இது மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இல்லப்பா, உன் கட்டம்பா. என் பேட் போதும். ஆனா நீங்க சொல்லாதீங்க, என் பேட் போதும். என் பேட் வச்சு நானே 3 ஃபார்மேட்டுக்கு வருவேன், நானே கேப்டனா கூட மாறலாம். இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. சரி, ஒண்ணு சொல்லிக்கிறேன். இத்தனை வருஷம் உன் ஆட்டிடியூட எத்தனையோ பேரு வெறுத்தாங்க, இந்த வருஷம் உன் ஆட்டிடியூட ரசிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மதான் வாழ்க்கை மேடு பள்ளம், மேடு பள்ளம், அதுதான் உன் வாழ்க்கை. நம்மளுக்கு எல்லாம் நல்லது அப்படியே புடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் சாமி. சரி, பிராக் லெஸ்னர் ஊருக்கு போனேன்னா ரோமன் ரெயின்ஸை கேட்டதா சொல்லுப்பா.